ஓகே. ஒவ்வொரு நாளும் நம்ம கிரிக்கெட் யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு டீமோட ப்ரிவ்யூ பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி சிஎஸ்கே, எம்ஐ, ஆர்சிபியோட அப்லோட் பண்ணியிருந்தப்ப இப்ப எஸ்ஆர்எச்சோடது. எஸ்ஆர்எச் பத்தி பேசும்போது போன சீசன்ல என்ன 300, 250, 280 அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த விஷயத்த பேசுற நிலைமைக்கு வரல. ஏன்னா போன வருஷம் செம்ம அடி வாங்கினாங்க. டோட்டல் அட்டர் ஃப்ளாப் டீம் டோட்டலாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஏகப்பட்ட கேள்விகள் இருந்துகிட்டு இருக்கு. அந்த 300, 200 அந்த கேள்வி இல்லங்க. அது விட்டுருங்க. அதுதாங்க உங்களுக்கு பெரிய பிரச்சனையா ஆயிடுச்சு. நம்ம அப்படி பிராண்ட் பண்ணதுனால தான் இவங்களும் சரி ஓகே. அதுதான் காரணமா அப்படின்னு இல்ல அது அது ஒரு பக்கம் விட்டுருவோம். பட் இங்க கேட்க வேண்டிய கேள்விகள் நெறைய இருக்குது. பேட் கமின்ஸ் வருவாரா? பேட் கமின்ஸ் வரலன்னா யாரு கேப்டனா இருப்பா? அது ஒண்ணு. இவங்களோட பவுலிங் அட்டாக் என்ன? என்ன பிளான் பண்ணுவாங்க? பேட்டிங் நல்லா இருக்குதா? எதனோட ஃபார்ம் எப்படி இருக்குது? இப்ப கேகேஆர் பத்தி நான் பேசிட்டு டக்குனு இங்க வரும்போது எனக்கு கேகேஆரும் எஸ்ஆர்எச் பெரிய வித்தியாசம் எனக்கு தெரியல. சிஎஸ்கே பத்தி யோசிக்கும்போது எனக்கு எஸ்ஆர்எச் பெரிய வித்தியாசம் தெரியல பவுலிங் பொறுத்த வரைக்கும். பேசுவோமே நிறையாவுக்கு. எஸ்ஆர்எச்சோட ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? ஆனா எஸ்ஆர்எச்சுக்கு புதுசா ஒரு ரைவல்ரி இங்க கிரியேட் ஆகிருக்குது. என்னன்னு கேட்குறீங்களா? சிஎஸ்கே கூட தான் ஒரு ரைவல்ரி கிரியேட் ஆகிருக்குது. அது சன் நெட்வொர்க் மூலமா அது வந்த பிரச்சனை தான் அது. ஸோ அது இங்கேயும் கன்டினியூ ஆகுது. சரி ஓகே பேசுவோம். நிறையக்கும் பேசுவோம். அப்புறம் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எஸ்ஆர்எச்சோட ரசிகர்களே இருந்தா உங்க பிளேயிங்களோட கமெண்ட் பண்ணுங்க. பேசுவோம். பேட் கமெண்ட்ஸ் இல்லைன்னா யார் கேப்டனா போடலாம் அதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓவருக்கு 6 பால் தான். ஆனா நோ பால் போட்டா 7 பால். ஓடு ஐபிஎல் பாப்பியா? ஜெயில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இந்த ஐபிஎல் 2026ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட பிளேயிங் 11 அண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ப்ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவினிலே. 200, 300, 250 மரங்க நான் அங்கேயே சொல்லிட்டேன். திரும்ப ஞாபகப்படுத்துறேன்னா சரி ஓகே. இப்போ சன்ரைஸ் ஹைதராபாத் டீமை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை பேட் கமின்ஸ் வருவாரா மாட்டாரா? அவர் ஆஷஸ் ஆடலை. அதுக்கப்புறம் வந்து T20 வேர்ல்டு கப் அவர் ஆடலை ரூல் நோட்டு. இப்போ மேஜர் ஒரு டோர்னமெண்ட் ஐபிஎல்லையும் அவர் ஒரு வேளை ஆடாமல் போகும்போது அது ஐபிஎலுக்கு பெரிய அடி. அதை தாண்டி சன்ரைஸ் ஹைதராபாத்துக்கு பெரிய அடி. எஸ்ஆர்எச் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபைனலுக்கு கொண்டு போனார். இப்போ போன சீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டீம் தலை தட்டி போயிடுச்சு. யார்கிட்டயும் அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வரவே இல்லை. பேட் கமின்ஸ் மந்திரம் அப்படிங்கிறது இங்கே ஒழிக்கவே இல்லை. பேட் கமின்ஸ் வந்து சைலன்ஸ் ஆக்கப்பட்டார். பட் இங்கே பேட் கமின்ஸ் தேவை. இந்த பவுலிங் அட்டாக்குக்கும் இந்த டீமுக்கும் பேட் கமின்ஸ் கண்டிப்பாக தேவை. ஏன்னா பேட் கமின்ஸ்க்கு கீழே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிராவிஸ் ஹெட்டோ, ஒரு அபிஷேக் சர்மாவோ, அதுக்கப்புறம் நிதிஷ் குமார் ரெட்டியோ இவங்க நல்லாவே விளையாண்டுருக்குறாங்க. அப்படிங்கும் போதும் இங்கே பேட் கமின்ஸ் தேவை. இந்த டீம் பேட் கமின்ஸ் கீழே தான் நல்லாவும் இருந்திருக்கு. அண்டு வார்னர் கேப்டன்ஸில் அவங்க கப்பெல்லாம் வின் பண்ணாங்க. ஸோ ஒரு ஆஸ்திரேலியன் கேப்டன் எஸ்ஆர்எச் கேப்டனாக இருக்கும்போது அது இன்னும் பெட்டராகவே இருக்கும். சரி இப்போ கமின்ஸ் வராரா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரில. வரலன்னா இந்த டீமு கொஞ்சம் கஷ்டம். கேப்டன்ஸையும் பவுலிங்லையும் கஷ்டம். நான் கீழே பவுலிங்க்கு வராமல் நான் மேலேருந்து வரேன். அதுதான் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். மேலே பாருங்கள் பட்டாசா வெடிக்கிறவங்க தான் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன் இந்த 3 பேர் இருக்கிறாங்களா? இவங்க 3 பேரும் 160, 170 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறவங்களா? ஹெட் 180, அபிஷேக் சர்மா 160, அப்புறம் கீழே கிளாஸின் ஸ்பின்னை போட்டு வெளுத்து வாங்குறவர் அவர் 179 ஸ்ட்ரைக் ரேட்ல ஸ்பின் அடிக்கக்கூடியவர். இப்போ இடையில இருக்கக்கூடிய இஷான் கிஷன் T20 வேர்ல்டு கப்ல ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருந்தாரு. அங்க 193 ஸ்ட்ரைக் ரேட்டோட ஒரு 30 இல்ல அங்க ஒரு 317 அப்படிங்கிற ஸ்கோர் அடிச்சிருந்தாரு. ஸோ எனக்கு இஷான் கிஷன் அகேன்ஸ்ட் ஸ்பின் அகேன்ஸ்ட் ஃபாஸ்ட் எனக்கு பிரச்சனை கிடையாது. பெர்ஃபெக்ட் நம்பர் 3 மெட்டீரியல் அதில் டவுட்டே கிடையாது. இந்த மாடர்ன் டே கிரிக்கெட் நம்பர் 3க்கு அவர் மாதிரி சரியான பேர் யாரும் கிடையாது. ஸோ இஷான் கிஷன் எனக்கு மேலே பெற்ற இப்போ அபிஷேக் சர்மா ஆஃப் ஸ்பின்னர் வரும்பொழுது அவர் கஷ்டப்படுறாரு. இப்போ அதை எப்படி உடைக்க போறாருங்கிறதும் அது எஸ்ஆர்எஸ் கேப்டன் மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்க போகுது. முத்தையா முரளிதரன் இருப்பாரு. அவர் பவுலிங்கே அவரால் ஆட முடியாது. பட் அவர் 2 நெட் பவுலர்லாம் கூப்பிட்டு வந்து ஆஃப் ஸ்பின்னர்ஸ் எப்படி ஆடுறது பழகிறது அப்படிங்கிறது இங்கே டிஸ்கஸ் பண்ணி அதை உடச்சி விட்டாருன்னா எஸ்ஆர்எச்சுக்கு நல்லது, அபிஷேக் சர்மாவுக்கு நல்லது, இந்தியாவுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்கா? டிராவிஸ் ஹெட் போன வருஷம் ஏதோ அண்டர்ல அடிச்சார்ல, அபிஷேக் சர்மா அண்டர் அடிச்சாரு. டிராவிஸ் அதுக்கு முந்தின வருஷம் போட்டு கொடுத்துனாரு. பட் டிராவிஸ் ஹெட் இந்தியா அப்படிங்கும்போது நல்லா விளையாடுவார். போன வருஷம் அது மிஸ் ஆச்சு. பட் இந்த வருஷம் அது மிஸ் ஆகக்கூடாது. நிதிஷ்குமார் ரெட்டி, கிளாஸின், லியம் லிவிங்ஸ்டன் இந்த 3 மிடில் ஆர்டர் பேட்டர்கள் முரட்டுத்தனமாக இருக்காங்கல்ல. லியம் லிவிங்ஸ்டனும் கிளாஸினும் சூப்பர் ஜெயண்ட்டுக்காக அவங்க வந்து ஆல்ரெடி SI20 ஒன்றா ஒரே டீமில் ஆடினவங்க. இப்போது 2 பேருமே ஸ்பின்னை வெளுக்கிறவங்க. ஆனால் இந்த லியம் லிவிங்ஸ்டன் வந்து RCB ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கிலாந்துக்கு ஒரு டைம் விளையாடும்போது அவருக்கு நான் பெரிய ஃபேனாக இருக்கிறேன். அவரு 50-50. ஆனால் கிளாஸன் லியம் லிவிங்ஸ்டன் கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே SI20 தான் ஆடினாங்க. T20 ஃபார்மேட்டுக்காக அவங்க வந்து கிரிக்கெட் இடையில ஆடல. நிதிஷ்குமார் ரெட்டி பிப்ரவரி மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரஞ்சி ட்ரோஃபி ஆடினாரு. ஸோ மேலே அந்த 2 சரியும் போது கீழே இருக்கக்கூடிய அந்த 4 அந்த மேலே 2 அடிக்க வேண்டிய ஸ்கோரையும் இவங்க அடிச்சே ஆக வேண்டிய
நிலைமை தான் வச்சுக்கோங்களேன். அனிகேத் வர்மா வந்து ஒரு மேட்ச் நல்லா விளையாண்டாரு போன சீசன் 2-3 மேட்ச் நல்லா விளையாண்டாருன்னு நினைக்கிறேன். டாப் 7 இவங்க தான். இந்த டாப் 7 நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு கிரிக்கெட். இவங்க வழக்கமாக ஒரு கிரிக்கெட் ஆடுவாங்க. அந்த கிரிக்கெட் இவங்க ஆடிட்டாங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் அவங்க ஹைதராபாத் ரோடு விக்கெட்டில் இல்லை எந்த கண்டிஷன்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 200 தொட முடியும். அட்லீஸ்ட் 200 தொட முடியும்னு கூட வச்சுக்கோங்க. பட் அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட்டும் இனிஷியலாக காலியானாங்கன்னா இஷான் கிஷன் கூட சேர்ந்து நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் கிளாஸின் லியம் லிவிங்ஸ்டன் இவங்கெல்லாம் எப்படி ஆட போகிறாங்க. அண்ட் இங்கே எனக்கு கிளாஸினோட என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து லேட் ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. கிளாஸினோட என்ட்ரி பாயிண்ட் மேலே இருந்து நிதிஷ்குமார் ரெட்டி கீழே இருந்தால் அது இன்னமும் எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ எனக்கு தோணுது. ஏன்னா இவங்களோட பவுலிங் லைனப் வந்து என்ன சொல்லுதுன்னா ஹர்ஷ் துபே, ஜெயதேவ் உனட்கட் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர், ஈஷான் மலிங்கா ஒரு பக்கம், பேட் கமின்ஸ் வருவாரா இல்லையான்னு தெரில. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிதிஷ்குமார் ரெட்டி கொஞ்சம் பவுலிங் போடுவார், ஹர்ஷல் பட்டேல் இருக்காரு, அப்போ பிரைடன் கர்ஸ் இருக்காங்க. இப்போ இங்கே கமின்ஸ்க்கு ரீப்ளேஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிரைடன் கர்ஸ் இருக்காரு. ஸோ பிரைடன் கர்ஸ் வச்சு இவங்க ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. பட் இங்கே ஜெயதேவ் உனட்கட் ஐபிஎல் இது வரைக்கும் சிறப்பாக போட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஹர்ஷல் பட்டேல் அவங்க அக்கா இருந்ததுக்கு அப்புறம் 2002 அப்புறம் ஆர்சிபிக்கு அப்புறம் வந்து ஒரு சிறப்பாக ஐபிஎல் எனக்கு போட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நம்புற மாதிரியான ஒரு பவுலிங் நினைப்பு இவங்க கிட்ட இல்லை. ஈவன் பேட் கமின்ஸ் இருந்தாலுமே பேட் கமின்ஸும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருப்பார். என்ன அவர் இருக்காருங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் இங்கே இருக்கும். பட் இங்கே அதுதான் இங்கே குறையுதோ நான் நினைக்கிறேன். சிவம் மாவி அண்ட் ஷக்கீப் ஹசன் பிகாரோட நல்ல ஃபாஸ்ட் பாலர். கேகேஆர் அவர் பிக் பண்ணாங்க, இப்போ இந்த டீமுக்கு ஒரு பிக் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது பவுலிங்கில் ஏன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஷேக்கியாக தான் இருக்குது, நம்புற மாதிரி இல்லை. அது யார் வந்தாலும் இப்போது ஆர் சமரன் எடுத்திருக்கிறாங்க, எங்கே எந்த பொசிஷனில் ஆட வைப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பட் எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரோல் கிளாரிட்டி இருக்குது. பட் அந்த ரோல் கிளாரிட்டி இருக்கிறது ரொம்ப ஹாப்பி. பட் அந்த ரோலுக்கு இருக்கிறவங்கலாம் சரி ஒரு மாதிரி மேட்ச் வின்னர்ஸா பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு பவுலிங்கில் மட்டும் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஓகே, நான் மேலே பேட்டிங்கில் நம்பிடுறேன். அனிகேத் வர்மா வரைக்கும் எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் பவுலிங் என்ன பண்ண போகுது? பேட் கமின்ஸ் எக்கனாமிக்கலாக எட்டு கொடுத்துருவாரு. ஜெயதேவ் உனட்கட் எக்கனாமி ரேட் எனக்கு பிரச்சனை இருக்குது. விக்கெட்டிங் ஸ்ட்ரைக்கிங் ரொம்ப பிரச்சனையாகவே இருக்குது, பயமாக இருக்குது. ஹர்ஷல் பட்டேலோட எக்கனாமி ரேட் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. விக்கெட்டிங் எப்படி எனக்கு பயமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. ஹர்ஷ் துபே புது ஐபிஎல், அப்புறம் ஷக்கீப் ஹுசைன், சிவமவி இவங்க எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு புதுசு தான். சிவமவி ஆடி இருந்திருக்கலாம், கேகேஆர் இருந்திருக்கலாம், ஹிட் இருந்திருக்கலாம். பட் நான் என்ன யோசிக்கிறேன்னா இவங்களோட பவுலிங் அட்டாக்கை வந்து ஆப்பரண்ட் எப்படி அடிக்க போகிறாங்க, அடிச்சிருவாங்களோ அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிக்குதுன்னா இப்போ மேட்ச்சில் இங்கே தான் எனக்கு எஸ்ஆர்ஹெச் மாட்டுறாங்க. இங்கே தான் எஸ்ஆர்ஹெச் எனக்கு பேப்பரில் வீக்காக இருக்கிற மாதிரி தோணுச்சு. எனக்கு சிஎஸ்கேட பவுலிங் வீக்காக இருக்குது பேப்பரில், எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் வீக்காக இருக்குது பேப்பரில், கேகேஆரோட பவுலிங் வீக்காக இருக்குது பேப்பரில். கேகேஆராவது டீசெண்டாக இருக்காங்க, பட் இங்கே பேட் கமின்ஸ் கேப்டனே வரல அப்படிங்கும்போது இங்கே என்ன அப்படிங்கும்போது எனக்கு தோணுது. ஸோ இதுதான் வந்து எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும். கேப்டன் யாரு அப்படின்னு கேட்கும்போது டிராவிஸ் ஒரு கேண்டிடேட் இருக்காரு, அபிஷேக் சர்மா ஒரு கேண்டிடேட், இஷான் கிஷன் ஒரு கேண்டிடேட், நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு கேண்டிடேட், கிளாஸின் ஒரு கேண்டிடேட். இது போக வேற கீழேனா ஜெயதேவ் உனட்கட் ஒரு கேண்டிடேட், ஹர்ஷல் பட்டேல் இல்லை, ஜெயதேவ் உனட்கட் குஜராத்துக்கு இருந்திருக்கிறாரு அப்படின்னு யோசிக்கலாம். பட் ஜெயதேவ் உனட்கட் திரும்ப இங்கே ஒரு பவுலர் தான் எனக்கு கேப்டனாக வேணும்னா ஜெயதேவ் உனட்கட். பட் இங்கே சையது முஸ்தாக் அலி ட்ரோஃபி வின்னராக இருக்கக்கூடிய இஷான் கிஷனுக்கு எப்பா நீ ஜார்க்கண்டுக்கு ஆடின, நீ ஜார்க்கண்டுக்கு நீ ரஞ்சி ட்ரோஃபிலே நீ ஆடி 100 அடிச்சிருக்க, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்க. ஈவன் எனக்கு சையது முஸ்தாக் அலி ட்ரோஃபி நீ ஜார்க்கண்டுக்கு வின் பண்ணி கொடுத்துருக்க. உன் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அதனால் எந்த விதத்திலும் பாதிக்கப்படல. நீ பல 100 அடிச்சிருக்கிற, பல சாதனை பிரேக் பண்ணியிருக்கிற. ஸோ நீ இந்தியாவுக்கு போயும் நீ அடிச்சிருக்கிற, உன் கிராஃப் எனக்கு உயர்ந்திருக்குது, எனக்கு நீ தேவை, நீயே எனக்கு கேப்டன்சி பண்ணி கொடு. நீ இந்த பவுலிங் லைனப் வச்சு நீ ஒரு பேட்டிங் லைனப்லாம் மெயின்டைன் பண்ணி டீம் எனக்கு ஒரு வழி நடத்தி போய் ஜெயிக்க வைன்னு சொல்லிட்டு ஒரு ஜார்க்கண்ட் விக்கெட் கீப்பரை ஒரு சதர்ன் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசி டீமுக்கு கேப்டனாக பார்க்க முடியுமா? தோனி சென்னை சூப்பர் கிங்ஸ், தோனி ஜார்க்கண்ட் ஒரு விக்கெட் கீப்பர் சதர்ன் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரான்ச்சைசிஸ் ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசி டீமுக்கு கேப்டனாக இருந்தார். அதே போல் இந்த பக்கம் இஷான் கிஷன் ஜார்க்கண்ட் விக்கெட் கீப்பர் சதர்ன் சைடில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்ஹெச்சோட ஒரு ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசி டீமுக்கு கேப்டனாக ஆக்குவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா பார்க்க போக மாட்டேன். நான் இஷான் கிஷனை கேப்டனாக பிக் பண்ணுவேன், இஷான் கிஷன் கேப்டனாக ஆக்குவேன் எஸ்ஆர்ஹெச்சுக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். பேட் கமின்ஸ் வரலாம். சரிங்க, இது ஒரு பாசிட்டிவாக இருக்குது இல்லை எஸ்ஆர்ஹெச் பக்கம் பாருங்கள். பேட் கமின்ஸ் வரல, பட் இஷான் கிஷன் கேப்டன் பாசிட்டிவிட்டி. ஆனால் இங்கே கீழே பவுலிங் நெகட்டிவ் பக்கம் போகுது, கீழே இறங்குது. ஸோ என்ன பண்ணுவாங்க பார்ப்போம். 200-250 இந்த பேட்டிங் லைனாக படிக்கலாம். டமால் டுபில் டும் டம் டுப்புன்னு வெடிக்கலாம். ஆனால் பவுலிங் இவங்க போடும்போது வெடிச்சதுன்னா கஷ்டமாயிடும். ஸோ அந்த நாள் இவங்க நல்லா பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு வெற்றி இருக்குதுங்க. பட் போன வருஷம் மாதிரி அந்த பேட்டிங் லைனப்பு தர தட்டினோடனே மொத்த டீமும் தர தட்டிடுச்சு. அப்படி இல்லாமல் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். எஸ்ஆர்ஹெச் பிளே ஆஃப்ஸுக்கு வருவாங்களா அப்படின்னா எனக்கு இஷான் கிஷன் கேப்டனாக இருக்கிறதுனால கேகேஆர் மாதிரி எனக்கு ஏதோ 50-50 எனக்கு தோணுது. பார்ப்போம். பட் நான் எம்ஐ ஆர்சிபி பிளே ஆஃபுக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த 2 டீம் என்ன அப்படிங்கிறத வந்து
போக போக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளோட நான் ஸ்குவாட் ரிவ்யூ போடுறேன். இன்னைக்கு 2 வந்திருக்கு. காரணம் நேற்றுக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடுறதுங்கிறதுனால. ஸோ மறக்காமல் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேப்டன் யாருன்னு சொல்லுங்கள், உங்கள் பிளேயிங் லெவன் என்னன்னு சொல்லுங்கள். அப்புறம் ஆரஞ்சு கேப் ஹோல்டர் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் ஆகிருந்தால் அது இன்னும் இருக்கும். இஷான் கிஷன் கேப்டனாகவும் நல்லா பண்ணி பிளே ஆஃபுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஆரஞ்சு கேப் ஹோல்டராகவும் இருந்தாருன்னா அவரு தாங்க கரியரின் உச்சத்தில் அப்படின்னு சொல்கிற மாதிரி. பாவம் எஸ்ஆர்எச் வர்சஸ் சிஎஸ்கே அவங்களுக்கு வந்து யாராவது கூட மேட்ச் போட்டிருக்காங்கன்னா ஆர்சிபி கூட ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஐபிஎல் ஆடுறாங்க. எல்எஸ்ஜி கூட சிஎஸ்கேவோட கேகேஆர் கூட போட்டிருக்காங்க. சிஎஸ்கே கூட அந்த ரைவல்ரி நல்லா இருக்கும், டவுட்டே கிடையாது. ஆர்சிபி கூட ஃபஸ்ட்டு மேட்ச்சு அந்த பொட்டி கிரவுண்டில் இவங்க நல்லா விளையாடலாம். எல்எஸ்ஜி இங்கே ஹைதராபாத்துக்கு தான் வராங்க. கேகேஆர் கூட ஆடுறதுக்கு கல்கட்டா போகணும். ஸோ பார்ப்போம். எனக்கு எஸ்ஆர்ஹெச் பிளே ஆஃபுக்கு வந்தாலும் ஆச்சரியத்துக்கு கிடையாது. என் வாக்கிங்கே கொடுத்துட்டேன். ஸோ ஒரு 5வது டீமை நான் உங்கள் பிளே ஆஃபில் சேர்த்துக்கிறேன். பார்ப்போம். கமெண்ட் பண்ணுங்கள்.